या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्कृता नमस्तस्मै 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 नमो नमः. இங்கேயே ஏன் இந்த மகாத்மிய ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வந்தேன்னா, இங்க கொடுக்கறது கிருத்வா ஹோமாதிக்கம் சர்வம் தான் இருக்கு. ஹோமாதிக்கம் சர்வம் நவதுர்கா விதானவத். இது சப்தசதின்னு பேர். சப்தசதின்னா 700 மந்திரங்கள், 700 ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதையிலேயும் 700 ஸ்லோகம். ஆனால் பகவத்கீதைக்கு சப்தசதிங்கிற பேர் இல்லை. பகவத்கீதைன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். சப்தசதி அப்படின்னாலே தேவி மகாத்மியம் தான் அங்கே சொல்றது. எல்லாருக்கும் தெரிஞ்சது சப்தசதி. சப்தசதினாலே தேவி மகாத்மியம். இங்கே பிரதானம் என்ன அப்படின்னா, ஒரு உவாச்ச கூட விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவி மகாத்மியம். மார்க்கண்டேய புராணத்தில் வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி மார்க்கண்டேயர் இடத்துல, அவர் ஆல்ரெடி நிறைய வியாசர் இடத்துல கேட்டிருக்கிறார். இன்னும் மேலே அவருக்கு சில டவுட் இருக்கு. அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறார் மார்க்கண்டேயர் இடத்துல கேட்டு. அப்படி கேட்டுட்டே வரும்பொழுது தான் மார்க்கண்டேய புராணத்தில் 56வது அத்தியாயத்துலேருந்து நினைக்கிறேன், அதுலேருந்து ஆரம்பித்து 13 அத்தியாயங்கள் தேவி மகாத்மியம். அம்பாளுடைய பெருமையை சொல்லப்படுறது. ஒவ்வொரு சரித்திரமாக கொடுக்கறது. அப்போதான் அம்பாளுடைய ஆவிர்வாவம், மகாகாளியினுடைய பிரபாவம் சொல்லப்படுறது. அப்புறம் மகாலட்சுமியினுடைய பிரபாவம், அப்புறம் சரஸ்வதியினுடைய பிரபாவம். இது மூணுமே தேவை இல்லையா? எங்கள் குருநாதர் சொல்லுவார், நம்ம அம்மாவே இந்த 3 ரூபமாகவும் இருப்பாள். எப்படின்னா, நம்ம அம்மா தான் நமக்கு கூட உட்காந்து படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது நமக்கு பணம் வேணும்னா அவ தான் கொடுப்போம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, டேய் ஏண்டா இப்படி பண்ணியேன்னு கோச்சுண்டு கையை தூக்கி நம்மளை மிரட்டி எல்லாம் பண்ணுவோம். அப்படி பார்த்தோன்னா துர்கை மிரட்டி வச்சுப்போம். காளி. ஏதாவது உனக்கு தனங்கள்லாம் வேணும்னா மகாலட்சுமி கொடுப்போம். படிப்பு வேணும், அறிவு வேணும்னா அதை சரஸ்வதி கொடுப்போம். ஒரே தெய்வம். ரொம்ப ஸ்மிதமுகமாக வீணையோட உட்காந்து எப்பொழுதும் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அம்மா. அதுக்கப்புறம் வெல்த், அது மாதிரி பணத்தை நன்னா கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா. அதுக்கப்புறம் மகாகாளி இருக்காளே, சும்மா பயந்துட்டு வீட்லேயே உட்காந்துருந்தா நடக்குமா? பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, ஆனால் பயந்துட்டே உட்காண்டிருந்தோன்னா இது ரெண்டுமே உபயோகப்படாது. இல்லை நல்ல தைரியம் இருக்கு, படிப்பு இல்லை அப்படின்னாலும் எதுவுமே யூஸ் ஆகாது. அட நல்ல தைரியம் இருக்கு, படிப்பு இருக்கு, ஆனால் பணம் இல்லை அப்படின்னாலும் செட் ஆகாது. இது 3 வேணும் இல்லையா? அதனால இந்த 3 சக்தியையுமே பிரதானமாக வச்சுட்டு மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி அப்படிங்கிற ரீதியா சொல்லுவா இல்லையா? இந்த சரஸ்வதி பூஜையே 9வது நாள் வருது, நவமி அன்னைக்கு பண்ணிட்டா போறோங்கிறது இல்லை. பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பா சரஸ்வதி ஆவாகனம் அப்படின்னு போட்டிருப்பா. 2 நாளைக்கு முன்னாடி, சரஸ்வதி பூஜைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்மளோட புஸ்தகங்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதெல்லாம் வச்சு தேவிகிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விஜயதசமியிலேருந்து நம்ம அதை திருப்பி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே எல்லா இடத்துலையுமே அந்த தெய்வத்தினுடைய சக்தியை ஃபீல் பண்ணி தான் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறது. எல்லாமே இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். சயின்டிஸ்ட் எதை பார்க்குறாலோ அதை தான் அக்செப்ட் பண்ணுவா. ஆனால் இந்த ரிஷிகள் சொல்லக்கூடியது எல்லாத்துலேயும் ஃபீல் பண்ண சொல்லி கொடுக்குறா. இப்போ நமக்கு இப்போ வயிறு பசிச்சாலும், இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாலும், நான் கோபப்பட்டாலும், இதெல்லாமே என்னால் ஃபீல் பண்ணதான் முடியும். என்னால் இதை காட்ட முடியாது யார்கிட்டையும். அது மாதிரி தெய்வத்தை காட்ட முடியாது, தெய்வத்தை ஃபீல் பண்ண முடியும். அதனால படிப்பு அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினால வரட்டும், பணம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினால வரட்டும், உனக்கு வீரியம், பராக்கிரமம். யாராவது திடீர்னு உன்னை மிரட்டினா உடனே வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்க கூடாது. அதுதான் மகாகாளியினுடைய அனுகிரகம் வேணும். நம்ம தப்பு பண்ணல, ஒருத்தர் மிரட்டுறான்னா உங்ககிட்ட உண்மை இருக்குன்னா யாருக்கும் பயப்படக்கூடாது. அப்போ அதுக்கு மகாகாளியினுடைய சக்தி வேணும். அப்போ யாருமே டே டு டே லைஃபுக்கு இந்த 3 தேவியினுடைய பவர் வேணும். இப்போ பிரசங்கா தான் ஞாபகம் வருது. நம்ம முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பெரியவாள் இடத்துல ஒரு ஸ்லோகம் சமர்ப்பணம் பண்ணினா, ஒரே சமயத்துல மகாபெரியவா, பொது பெரியவா, பால பெரியவா எழுந்தருளி இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது
வா 3 பேரையுமே ஸ்லோகம் பண்றது அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் இடத்துல பெரியவா சொன்னா. இப்போ 3 பேருக்கும் 3 ஸ்லோகம் பண்ணி சாஸ்திரிகள் கொடுத்தார். உடனே பெரியவா சொன்னா அது ஒரு கேலண்டர்ல போட வேண்டியிருந்தது. ஏன்னா கேலண்டர்ல இவ்வளவு 3 ஸ்லோகத்தையும் பெருசா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்லோகம் பண்ணி கொடுத்தா. அது என்ன அப்படின்னா, எந்த ஆச்சாரியால், எந்த ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து அத்வைத்தத்தை சம்பிரதாயமா ஸ்தாபிச்சாலோ அதே ஆச்சாரியால் தான் சங்கர, சந்திரசேகர, அதுக்கப்புறம் ஜெயேந்திர, அப்புறம் சங்கர விஜயேந்திரராக 3 ரூபமாக தானே இருந்து யாரு காட்சி கொடுக்குறான்னா காமாட்சி தான் காட்சி கொடுக்குறா அப்படின்னு ஆச்சாரியாலே ஒரு ஸ்லோகம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்லுவா. அது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த காமாட்சியினுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அதை நம்ம காஞ்சி பீட்டத்தில் தரிசனம் பண்றோம் இல்லையா. பெரியவா அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பெரியவான்னா சர்வம் தெரியும் பெரியவாருக்கு. அது மாதிரி புது பெரியவானா எல்லா இடத்துலையும் பெரியவாளுடைய அந்த ஒரு இச்சாசக்தி, மகா பெரியவாளுடைய இச்சாசக்தி தான் எங்கெங்கெல்லாம் போய் நம்மளுடைய சனாதன மதத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பண்ணினா. அது மாதிரி இப்போ இருக்கிற பெரியவாளும் அந்த மாதிரி வைதிக தர்மங்களே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சொல்லி குழந்தைகள் முதற்கொண்டு அதில் ஆசையை ஏற்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறான். என்ன அப்படின்னா அந்த தேவியினுடைய அந்த சக்தி வேணும். இப்போ என்ன குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, எக்ஸாம் அப்படின்னா ஒரு ஃபியர் வருது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு 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 காம்படிஷனில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபியர் வருது. அந்த ஃபியர் இல்லாமல் இருக்கணும்னா தேவியினுடைய அந்த சக்தி தேவை. அது மாதிரி நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னா வெறும் படிப்பு வந்து புஸ்தகத்தில் இருக்கிறது இல்லை. இப்போது அத்தியனம் பண்ணவாளை பார்த்தோம் அப்படின்னா அவளுடைய படிப்பு எங்கே இருக்கும்னா எல்லாத்தையும் மெமரியில் வச்சுட்டு இருப்பாள். அதனால அவள் நிஷ்கவலையா எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதை வந்து வெளியிடுவா. வித்வான் சர்வத்திர பூஜ்யதை இல்லையா. அது மாதிரி படிப்பு அப்படியே கண்டஸ்தமாக இருக்கணும். அதுக்கு ஒரே அனுகிரக மூர்த்தி சரஸ்வதி தான். கூத்தனூர் சரஸ்வதி பற்றி சொல்லுவா இல்லையா, அவள் அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தி. இந்த சமயத்தில் சரஸ்வதியை ஸ்மரிச்சுக்கலாம். அது மாதிரி இப்போ புண்ணிய பட்டணம் அப்படின்னு சொல்லுவா. அந்த புனேல என்ன அப்படி கொழிக்கிறது அப்படின்னா, அங்கே உட்காண்டிருக்கா லக்ஷ்மி இல்லையா, அவள் வச்சு வலுத்து வாங்குறா. எல்லா பிஸ்னஸும் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. எல்லாரும் வந்து என்ன பண்ணாலும் புனேன்ட்டு அங்கே போயிட்டு இருக்கா. அது மாதிரி மகா காளி, அது அந்த காளியை பற்றி சொல்லணும்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவியோடவே இருந்து அப்படி ஒரு தைரியம், அசாத்தியமான தைரியம், அப்படி பூஜை பண்ணி தேவியின் இடத்துல இருந்து என்ன பண்ணான்னா, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல இருந்து கிளம்பினார் விவேகானந்தர். அந்த வீரத்தை எதுக்காக சொல்றேன்னா, அந்த விவேகானந்தர் கிளம்பி நம்மளுடைய இந்த இந்தியாவினுடைய பெருமையை உலகம் பூரா பேசினான். அது என்ன தேவைப்படுறதுன்னா, அந்த ஒரு சக்தி தேவைப்படுறது. அந்த சக்தி அம்பாள் இடத்துல இருந்து பூர்ணமா கிடைக்கும். அப்படி ஒரு ஃபோர்ஸ் கிளம்பினாதான் நம்மளால எல்லா காரியங்களையும் பண்ண முடியும். சாதாரணமா நம்ம உட்காண்டே இருப்போம், எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னா. ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்பொழுது நம்ம அப்படியே பயங்கரமா ஓடுவோம். எங்கிருந்து அந்த அந்த ஒரு சக்தி வருது அப்படின்னா, உள்ள இருந்து தேவி தான் அதை கிளப்பி விடுறா. எப்படி பரமேஸ்வரனையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார விஷயங்கள் எல்லாம் தேவியே அவரை கிளப்பி விட்டு எல்லாம் பண்ண வைக்கிறாளோ, அது மாதிரி நம்மளையும் அந்த தேவி தான் வழி நடத்துறா. முதல்ல சொல்லி ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா, துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ. ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், எக்ஸாம் ஹால் போயிட்டேன், வேற எங்கேயோ போயிட்டேன், ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பயம், கரெக்டான பஸ் வரல, இல்லை பஸ் மாற்றி உட்காந்துட்டேன், ஏதோ ட்ரெயினில் உட்காந்துட்டேன், இல்லை கரெக்டான ட்ரெயின் வரல, இல்லை யாரோ என்ன மிரட்டுறா, எங்கேயோ பயமாக இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணாத, அம்பாளை நினச்சிக்கோ. துர்கே ஸ்மிருதா, அவளை நினச்சிண்டேன்னா அவள் என்ன பண்ணுவான்னா எல்லா பயத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணுவாள். முதல்ல பயம் நீங்கணும் இல்லையா. இல்லை பயம் வந்ததுன்னா உடனே சோகம் வந்துடும். சோகம்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் வந்துடும். அப்போ அது இல்லை, அது வரக்கூடாதுன்னா தைரியம் வேணும். டிப்ரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா சோகா நாசயத்தே சர்வம்.
சோகம் என்ன பண்ணும், டிப்ரெஷன் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் அழிச்சு விடும். ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும், உனக்கு என்னென்னலாம் அறிவு இருக்கோ என்னெல்லாம் படிப்பு இருக்கோ எல்லாத்தையும் அது எடுத்து விட்டுரும். அது வரக்கூடாதுன்னா தைரியம் வேணும், அதுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். அது அம்பாள் அதை கொடுப்பா. ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்னா முதல்ல மைண்ட் ஒர்க் ஆகணும். அப்போ அந்த சமயத்துலயும் ஆபத்தான சமயத்துலயும் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னா அம்பாளுடைய அனுகிரகம்னு புரிஞ்சுக்கோ. சுபம் ததாசி. அப்புறம் தாரித்ரிய துக்க பயஹாரிணி. இதுதானே இப்ப வேணும் மக்களுக்கு. முதல்ல தாரித்ரியம் நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். அப்புறம் துக்கம் நீங்கணும், யாராருக்கும் எல்லாருக்கும் எவ்வளவோ துக்கங்கள், அதெல்லாம் நீங்கணும். அதுக்கு இவளை விட்டா, அம்பால விட்டா வேற ஒரு கதியே இல்ல. காத்வத்து அன்யா சர்வோபகார கரணாய சதா ஆர்திர சித்தா. ஆர்திர சித்தான்னு ஸ்லோகம். ஆர்திர சித்தான்னா உருகின ஹிருதயம் உடையவள் அம்பாள். அவ உருகின ஹிருதயமா இருக்கிறதுனால, சதா ஆர்திர சித்தாவா இருக்கிறதுனால அவ என்ன பண்றான்னா சர்வ உபகார கரணாய, இவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு எல்லா உபகாரத்தையும் பண்ணி, என்னென்ன உபதிரவங்கள்லாம் இருக்கோ அந்த உபதிரவங்கள் எல்லாம் வெட்டி அடிச்சு விரட்டி விட்டு எல்லா அனுகூலம் பண்றாளே. சொல்லுவா இல்லையா, உன் ஹிருதயத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, ஏண்டா அப்படி படுத்துறேன்னு அப்படி கேட்குற மாதிரி ஆகாதான். ஏன்னா அம்பாளுக்கு ஹிருதயம் பூரா ஆர்திரமா இருக்கு, ஒரே ஹிருதயம் பூரா நனைஞ்சு உருகி இருக்கு மக்களை காப்பாத்துறதுக்காக. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா துர்கே ஸ்மிருதா, அம்பாளை நினைச்சா போதும். எப்போன்னா நவராத்திரி என்னால என்ன முடியும்னா, எனக்கு சப்தசக்தி பாராயணம் பண்ண நேரம் இல்லையே அப்படின்னா எங்க பண்றாலும் அங்க போய் உட்காந்துக்கும். எங்க சண்டி ஹவனம் பண்றாலும், சண்டேலாம் வருதே அந்த நாள்ல போய் ஒரு நாள் கலந்துக்கோ. அந்த சண்டி ஹவனத்துல கலந்துண்ட அப்படின்னா அது போறோம். அதுக்கப்புறம் நித்திய பாராயணங்கள் அப்படின்னு சிலது, அந்த நித்திய பாராயணங்கள்ல லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது, அதுக்கப்புறம் திரிசதி பாராயணம் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒரு பாராயணம் அப்படி பண்ணினோம் அப்படின்னா அது போறோம். லலிதா சஹஸ்ரநாமம் எனக்கு காலம்பரை பண்ண முடியாது பண்ணு, இல்லை சாயந்தரம் பண்ணு, இல்லை லலிதா திரிசதி பண்ணு, ஏதோ ஒரு பாராயணம் ரொம்ப சுலபம். லலிதா திரிசதி 15 நிமிஷம் ஆகும், அழகா கட 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 கடன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது எல்லாத்துக்குமே நமக்கு எவ்வளவுக்கு சுலபமா பண்ணிக்க முடியுமோ. ஒரு துளசி இருந்தா கூட போறோம், துளசியில கூட அது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிடலாம், குங்குமார்ச்சனை பண்ணிடலாம். 2 மஞ்சப்பொடி இருக்குன்னா மஞ்சப்பொடினால கூட நீ அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். நம்ம என்ன சாப்பிடமோ அதை அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். அதை ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவள். நம்ம என்ன பண்றோமோ அதை பூர்ணமா மன திருப்தியோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அன்பபி உபாகிருதம் பக்தை பிரேம்னா பூரியேவ மே பவேத் பூரியபி அபக்தோபகிருதம் நமே தோஷாய கல்பத்தே அப்படின்னு பகவான் பாகவதத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். பகவான் சொல்றான், அன்பபி உபாகிருதம் பக்தை, ஏதோ கொஞ்சூண்டு ஒரு 2 என்கிட்ட ஒரு அரளி புஷ்பம் கிடைச்சது, இல்லை ஒரு செம்பருத்தி புஷ்பம் கிடைச்சது, அம்பாளுக்கு அதை போடுறது. எனக்கு ஒரு பெரிய மாலை கட்ட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா ஹிருதயத்தோட மனசோட அம்மா இதை நான் உனக்கு நீங்க சமர்ப்பணம் பண்றேம்மா அப்படின்னு பண்ணினேன்னா அதை நான் எப்படி எடுத்துப்பேன்னா, பிரேம்னா பூரியேவமே பவேத், எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா அந்த புஷ்பத்தையும் அந்த வில்வத்தையும் அந்த அரளி புஷ்பத்தையோ செம்பருத்தி புஷ்பத்தையோ நீ என்ன சமர்ப்பணம் பண்றியோ அதை நான் ஏத்துப்பேன். அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதனால அவளுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்கு இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான காலம். இந்த நவராத்திரி காலத்துல முங்கிய சொன்ன மாதிரி குறியாது ஆச்சாரிய தோஷணம், நம்மளுடைய குருவுக்கு பிரீத்தியா இருக்கும், பெரியவா சந்தோஷப்படுவா, இல்லை நமக்கு ஜபத்தை உபதேசம் பண்ண பெரியவா சந்தோஷப்படுவா, இல்லை நம்ம ஆத்து பெரியவர்கள் சந்தோஷப்படுவா அப்படின்னு இந்த தேவியினுடைய பூஜையை பண்ணினோம் அப்படின்னா சர்வ உலகத்துக்குமே
நல்லது தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோம், நம்ம இன்னைக்கு ஒரு பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் நல்லது ஏற்படும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது ஏற்படும். ஏன்னா எல்லா ஊர்கள்லையும் எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ யுத்தங்கள், எவ்வளவு ஜனங்கள் எங்கெங்கே இருந்து கஷ்டப்படுறாளோ அவ்வளவு ஜனங்களுடைய துக்கத்தையும் நீக்கணும்னா அதுக்கு ஒரே ஆள் அம்பாள் தான். அதனால அவளை பிடிச்சிண்டு வெறுமனே நமக்கு 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 நமக்குன்னு ஒரு குறுகிய மனசு இல்லாம அயம் நிஜ பரோவேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாந்து வசுதைவ குடும்பகம் அப்படின்னு குறுகிய மனசு இல்லாம, நேரோ மைண்டா இல்லாம பிராட் மைண்டடா இருந்துட்டு எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படணும்னு நீ நினைச்சு பிரார்த்தனை பண்ணி அம்பாளை பூஜை பண்ணினேன்னா அந்த எல்லாருலேயும் தான் நம்மளும் இருக்கோம். அதனால அந்த க்ஷேமத்தை அம்பாள் பண்ணுவா. உலக க்ஷேமத்துக்காக நம்ம பண்ணும் பொழுது அந்த உலகத்துல தான் நம்மளும் இருக்கோம்னு எங்க குருநாதர் சொல்லுவார். அது மாதிரி அந்த இந்த உலகத்துக்காக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் பொழுது அம்பாள் பூர்ணமா நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுவா அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அதனால அம்பாளை ஸ்மரிச்சுண்டு இந்த நவராத்திரியில யதாசக்தி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த ஜபத்தையோ பாராயணத்தையோ பண்ணி அம்பாளை வேண்டிட்டு குரு திருப்திக்காக, குருவனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம இந்த நவராத்திரிய அனுஷ்டானம் பண்ணணும். நவராத்திரியில அம்பாள் இடத்துல நம்ம பக்தியா இருக்கணும். நம்மளால என்ன முடியறதோ அதை சொல்லணும், பாராயணம் பண்ணணும், ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம பிரவச்சனம் பண்றோம். இந்த பிரவச்சனம் குருநாதருடைய கிருபையினால, அம்பாளுடைய கிருபையினால எல்லாருக்கும் புரியும்படி செஞ்சு எல்லாரும் ஒரு நாளாவது நவராத்திரி பூஜை பண்ணி நன்னா முடிஞ்சது, எங்களால் 9 நாளும் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா சந்தோஷம். இதனால எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படணும்னு வேண்டிண்டு பண்ணுவோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. ரொம்ப நன்றி அண்ணா. நமக்கோசரம் இந்த அம்பாளை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் ஸ்ரத்தையும் பக்தி வர்றதுக்கு ரொம்ப பிரயத்னம் பண்ணிட்டேன். இதுக்கோசரம் டைம் ஒதுக்கி கொடுத்து அம்பாளுக்கோசரம் எல்லாருக்கும் இது சேரணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ராம் 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 ராம். ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா.